ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட ஜெயிலர் பட சாதனையை வந்து நம்மளோட தளபதி விஜயோட கோட் திரைப்படம் வந்து இப்போ வந்து முறியடிச்சிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ இந்த சாதனை வந்து யாராலையும் வந்து முறியடிக்காமல் இருந்துச்சு. ஆனால் வந்து தளபதி விஜயோட கோட் திரைப்படம் வந்து அது வந்து முறியடிச்சிருக்கு. ஸோ தமிழ் சினிமாவில் பாக்ஸ் ஆஃபீஸோட கிங்ஸ் அப்படின்னா வந்து நம்மளோட சூப்பர் ஸ்டார் ஒரு ஷேர், நம்மளோட தளபதி ஒரு ஷேர் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ இவங்களோட படங்கள் வந்தாலுமே வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து கண்டிப்பாக வந்து வசூல் வந்து தீயாக பற்றிக்கும். ஸோ அப்படி தான் வந்து நம்மளோட சூப்பர் ஸ்டாரோட ஜெயிலர் படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் நிறைய சாதனை படைச்சது. ஸோ நம்மளோட ஜெயிலர் திரைப்படம் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் அவருக்கு ஒரு செம்ம கம்பேக் திரைப்படமாக இருந்துச்சு. அதே போல் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கும் செம்ம கம்பேக் திரைப்படமாக இருந்துச்சு. ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து கிட்டத்தட்ட 600 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிருந்துச்சு நம்மளோட ஜெயிலர் திரைப்படம். ஸோ இந்த பக்கம் வந்து நம்மளோட தளபதி விஜய் கோட் திரைப்படம் வந்து வெங்கட் பிரபு இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் நடிப்பில் பிரம்மாண்டம் உருவான இந்த திரைப்படம் பேர் தான் கோட். ஸோ இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 14 டேஸ் முடிஞ்சிருக்குங்க. ஸோ 14 டேஸ் முடியல கிட்டத்தட்ட 400 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து செம்ம பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இன்னில் வந்து வசூல் வேட்டையில் வந்து நம்ம மலேசியா வந்து இன்னும் வரைக்குமே வந்து நம்மளோட ரஜினியோட ஜெயிலர் திரைப்படம் தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 14.18 M வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருந்துச்சு. ஆனால் வந்து இப்போ வந்து அந்த சாதனை வந்து நம்மளோட கோட் திரைப்படம் முறியடிச்சிருக்கு. அதாவது இப்போ வந்து கோட் திரைப்படம் 14.30 M வரைக்கும் கலெக்ட் பண்ணி இப்போ வந்து மலேசியாவில் வந்து டாப் கலெக்ஷன் வந்து நம்மளோட கோட் திரைப்படம் தான் இருக்குது. ஸோ இந்த சாதனையை பார்த்து தளபதி ரசிகர்கள் செம்ம குஷியில் இருக்காங்க.